அன்னைக்கு ஒரு நாள் ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி, அது கூட வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காவை சுட்டு பிசைஞ்சு பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து இங்க வந்து பர்த்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால சப்பாத்திக்கு மாவு ஃபர்ஸ்ட் வந்து பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காவை நல்லா சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து அப்புறம் தோல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சரி இடையில பன்னீர் கிரேவியும் வந்து பண்ணிடலாம், ஸோ அதை மட்டும் இப்படி கொடுத்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரும் இருந்தது. ஸோ அதை வந்து எப்பவும் போல கிரேவி வந்து பண்ணிட்டேன். டீட்டெயில்டு ரெசிபி வந்து நம்ம சேனல்ல வந்து இருக்கு, பாருங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காவை சுட்டு தோல் உரிச்சது எல்லாத்தையும் நல்லா தோலை எல்லாம் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு பசஞ்சோன்னதான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சைடு பன்னீர் கிரேவியும் சூப்பரா பண்ணியாச்சு. நான் பச்சை பட்டாணி, குடமிளகா எல்லாம் சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு சாஃப்டான சப்பாத்தி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். ஆஃபீஸ்ல எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொன்னதா சொன்னாங்க.